ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் சூப்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி தான் இது செய்கிறதும், அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி க்ரீமியான ஒரு காலிஃப்ளவர் சூப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பால், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே தேவையில்லை. சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அதாவது வெண்ணெய், உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகட்டும். நல்லா உருகினதுக்கு அப்புறம் இதில் வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சூப் வந்து நான் 2 பேர்த்துக்கு செய்கிறேன். இப்போது இதிலே கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த பட்டர்லே அந்த வெண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் அந்த பட்டர்லே அந்த வெண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இதில் பூச்சி ஏதாவது இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். நீங்கள் பட்டை, கிராம்பு அதெல்லாம் கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போது இன்னொரு சைடில் வந்து இன்னொரு சின்ன துண்டு பட்டர், அதாவது வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா அந்த பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பட்டரில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதை கடைசியாக நம்ம சூப்புக்கு டாப்பிங்காக சேர்க்கலாம். சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா க்ரன்ச்சியாக அதை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் எல்லா காலிஃப்ளவரும் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப் குடிக்கிறதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்ல காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை வந்து தனியாக அந்த காலிஃப்ளவர் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதே தண்ணியிலே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோ அப்படி இல்லைன்னா பால், க்ரீம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான க்ரீமியான சுவையான காலிஃப்ளவர் சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்ஸு கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வந்து டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலையோ இல்லை நைட்டோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண அந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான க்ரீமியான காலிஃப்ளவர் சூப் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய சூப் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.